அதிமுகவில் இருந்து அண்மையில் நீக்கப்பட்டவர் சேலம் அழகாபுரம் ஏவி ராஜு. இவர் தொலைக்காட்சி செய்தியாளர்களை அழைத்து கூவத்தூர் ரகசியம் சொல்வதாக கூறி முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம், நடிகை த்ரிஷா மற்றும் கருணாஸ் ஆகியோரை தொடர்பு படுத்தி சில தகவல்களை தெரிவித்திருந்தார். எல்லா நடிகை இருந்தாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுல, நிறைய இருக்குது. ஏவி ராஜுவின் இந்த அவதூறு பேச்சுக்கு இயக்குனர் சேரன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் நடிகை த்ரிஷா மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக எக்ஸ் தளம் மூலம் எச்சரித்திருந்தார். இதையடுத்து நடுங்கி போன ஏவி ராஜு மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் பேசும்போது வார்த்தைகள் குளறிய நிலையில் கைகள் நடுங்கியபடியே இருந்தன. வணக்கம். சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலை. அந்த செய்தி சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார். அதனால் மீண்டும் அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை. அது அருவருப்பாக இருக்குது. இன்னொன்று, அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரலை. நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை நான் மற்ற இடத்துல பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை. எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. இது தவறாக சித்தரித்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. திரைப்பட இயக்குனர் உயர்திரு சேரன் அவர்களுக்கும், ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் சமூக வலைத்தளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நன்றி. ஏற்கனவே த்ரிஷாவை இழிவாக பேசியதால் மன்னிப்பு கேட்ட மன்சூர் அலிகான் இந்த விவகாரத்தில் த்ரிஷாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதி என்ற பெயரில் ஒரு ஈனத்தனமான, கேவலமான, அருவருக்கத்தக்க வகையில் என் திரைத்துறையில் உள்ள சக நடிகர்களை, சகோதரிகளை, என் பெண் குடும்பத்தாரை, எனது துறையில் உள்ளவர்கள் யார் குறை கூறினாலும் அது எங்களையும் சாரும். ஆண் வர்க்கத்திற்கும் அதில் பங்குண்டு. நான் முன்பே பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த அருவருக்கத்தக்க வகையில் பேசிய நபர் மிகவும் வருத்தப்பட வேண்டும். தவறு செய்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ்.